வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் கிரச்ச கேமரஸ்ல டிசி ஆரம்பிச்சது தக்காளி. இந்த பக்கம் நம்ம ஜேம்ஸ் கன் ஏகப்பட்ட அப்டேட் மழையா கொட்டிட்டு இருக்காரு. அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனுக்கான ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லரே வந்துருமாங்க. இது கிட்டத்தட்ட 99% கன்ஃபார்ம்டு தான் சொல்றாங்க. சம்டைம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஜேம்ஸ் கன் ஆல்ரெடி இந்த மென்ஷன் பண்ணியிருந்தாரு, டிசம்பர் மிட் வீக்ல எப்படியாச்சும் இந்த பக்கம் ஒரு சூப்பர்மேன் டீசரோ ட்ரெய்லர் வந்துரும்னு. அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு ட்ரெய்லர் ரெடியா இருக்காம். என்ன கேட்டீங்கன்னா கிரச்ச கேமரஸ் எபிசோட் 4 ஜாயின் ஆகி இந்த ட்ரெய்லர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்ல அடுத்த வாரம் இந்த ஃப்ரைடே இந்த முஃபாசா படத்தோட சேர்த்து இந்த ட்ரெய்லர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் அடுத்த வாரம் கண்டிப்பா சூப்பர்மேன் ட்ரெய்லர் வந்துரும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காப்ல. ஒரு பயங்கரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டிசியோல அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எப்பப்ப ரிலீஸ் ஆக போகுது அண்ட் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மொத்தமா பார்த்துருவோம். ஸ்டார்டிங் வித் புது ப்ராஜெக்ட்ல இருந்து போயிடலாம். கிளே ஃபேஸ். கடந்த ஒரு 4-5 மாசமா கிளே ஃபேஸ்ங்கிற ஒரு படம் வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. மைக் ஃபிளானகன் தான் ஆக்சுவலா இந்த படத்தை எடுக்கிறதா இருக்கு. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டிசி கிட்ட வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் டிசிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்ட்ரக்சர் மாறிட்டு இருக்க அந்த காரணத்தினால இந்த படத்தை கிடப்பில் போட்டிருந்தாங்க. மைக்கும் வேற ஒரு படம் எடுக்க ரெடி ஆகிருக்க அந்த காரணத்தினால கிளே ஃபேஸுக்கு எழுதப்பட்ட அந்த ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் ஓரமாக வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போதைக்கு மைக் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இதை வந்து டிசி ஸ்டூடியோஸ் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காரு. ஸோ புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இந்த கிளே ஃபேஸ் பற்றின ஒரு படத்தை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த டிசி ஸ்டூடியோஸ் கிட்ட சப்மிட் பண்ண மைக்கை பற்றி பார்த்த நம்ம ஜேம்ஸ் கன் இது நல்லா இருக்கேப்பா அண்ணன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு கிளே ஃபேஸ் படத்தை டிசியூக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ ஒரிஜினலாக பார்க்கும்போது நம்ம மேட்ரிக்ஸ் யூனிவர்ஸ்ல தான் இந்த கிளே ஃபேஸ் வர மாதிரி இருந்திருக்கு போல. மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேட்மேன் 2 அண்ட் அப்கமிங் இந்த ஜிசிபிடி பென்குயின் சீரிஸ்லேயே அதிக ஒர்க் போட்டிருக்க அந்த காரணத்தினால கிளே ஃபேஸ் ப்ராஜெக்ட் மேல அவர் கவனம் செலுத்தாம இருந்தாரு. கொஞ்சம் அதை உதாசீனப்படுத்தினாருன்னு சொல்லலாம். மைக்குமே முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளே ஃபேஸை புஷ் பண்ணி எடுத்துன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் இப்போதைக்கு ஜேம்ஸ் கன் ஸ்கிரிப்ட் பயங்கரமா இருக்கு அண்ணன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிசியூக்குள்ள கிளே ஃபேஸை கொண்டு வந்திருக்காருங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம மைக் வந்து கண்டிப்பா அந்த ஸ்கிரிப்ட்ல சில மாற்றங்கள் பண்ணி ஆகணும். ஒரிஜினலா பார்க்கும்போது இது ஆக்சுவலா ஒரு சோலோ படமா வர வேண்டியது. ஜோக்கர் படம் பார்த்திருப்பீங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு யூனிவர்ஸ் கூடயுமே சிங்க் ஆகாம தனி ஒரு படமா வர வேண்டியது. அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் கிட்ட போய் இப்போதைக்கு ஃபைனலா ஜேம்ஸ் கன் கையில் வந்து சிக்கியிருக்கேன். அண்ட் ஜேம்ஸ் கன் இந்த அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 2026 கிளே ஃபேஸ் படம் வந்துருக்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்ல. திடீர்னு இந்த கிளே ஃபேஸை இப்போதைக்கு டிசிக்குள்ள அனௌன்ஸ் பண்ணுறது தான் நிறைய ஃபேன்ஸுக்கு ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தியிருக்கு. லைக் ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் யூனிவர்ஸில் ஒரு கிரவுண்டடான கிளே ஃபேஸ் தான் நம்ம பார்க்குறதா இருந்தோம். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக இன்னொரு அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் 2ல கிளே ஃபேஸ் அண்ட் ஸ்கேரக்டரோ 2 பேருமே வருவாங்க சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸ்கேரக்டரோவை ஆல்ரெடி நீங்கள் பென்குயின் சீரிஸ்லேயே பார்த்துருக்கலாம். சோஃபியாவோட அந்த சைக்காட்டிஸ்டாக வந்திருப்பாங்க. அந்த பைபிள் தான் பாசிபிளி ஸ்கேரக்டரோவாக இருக்கணும்னு நம்புறேன். ஒரு கிரவுண்டடான ஸ்கேரக்டரோவை தான் காமிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளே ஃபேஸையுமே காமிக்கிற மாதிரி இருந்தால் அவரையுமே கிரவுண்டடாக தான் காமிக்க வாய்ப்புகள் அதிகம். ஆல்ரெடி பேட்மேன் 2ல ஹஷ் வர மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த மாதிரி ஹஷ் அண்ட் கிளே ஃபேஸை ஒன்றா பிளெண்ட் பண்ணிடுவாங்க தான் எதிர்பார்த்தேன். பட் அது நடக்காது போல. ஏன்னா இப்போதைக்கு கிளே ஃபேஸ் டிசியூக்குள்ள வந்திருக்காரு. ஸோ டிசியூ அண்ட் பேட்மேன் ரெண்டுமே கிளாஷ் விட மாட்டாங்க. அது கன்ஃபியூஷனை ஏற்படுத்திடும். ஏன்னா ரெண்டுமே தனித்தனி செப்பரேட் யூனிவர்ஸாக தான் பில்ட் ஆகிட்டு இருக்கு. மேட்ரிக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய அந்த பேட்மேன் யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டடாக கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க அந்த காரணத்தினால இதில் வரப்போகிற கிளே ஃபேஸ் மோஸ்ட்லி அந்த சூப்பர் பவர் எதுவுமே இல்லாமல் அந்த கிளே மேனிப்புலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக வரலாம். அதுவே டிசியூ கிளே ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்து அந்த காமிக் புக்கில் அந்த அனிமேஷன் சீரிஸில் பார்த்த மாதிரி ஒரு பயங்கரமான உண்மையான ஃபிக்ஷனல் கிளே ஃபேஸாக இருக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா காமிக்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேரில் கிட்டத்தட்ட 8-9 பேர் கிட்ட கிளே ஃபேஸாக இருந்திருக்காங்க. ஸோ 2 யூனிவர்ஸ்லுமே 2 வித்தியாசமான ஆக்டர்ஸ் அண்ட் 2 வித்தியாசமான கேரக்டர்ஸ் பேஸ் பண்ண கிளே ஃபேஸை கொண்டு வரலாம். ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேசில் கார்லோ அவர் ஒரு ஆக்டராக இருந்து அதுக்கப்புறம் கிளே ஃபேஸாக மாற்றப்பட்டார். ஒரு ஹாரர் படத்தில் நடிக்க கூப்பிட்டு அந்த மனுஷனை கிளே ஃபேஸாக மாற்றி விட்டுருவாங்க. அவர் ஒரு வேஷம் தான் போட்டுட்டு இருப்பாரு அண்ட் ஒரு சீரியல் கில்லராகவும் அவர் மாறுற மாதிரி கதை எழுதியிருப்பாங்க. இதுதான் பாசிபிளி இந்த கிரவுண்டடாக இருக்கப்படுற இந்த மேட்ரிக்ஸ் யூனிவர்ஸில் வரப்படுற கிளே ஃபேஸாக இருக்கணும் நம்புறேன். அதுவே டிசியூக்குள்ள மேட் ஹேக்கனை காமிக்கலாம். ஸோ அவர் வந்து ஒரு ரேடியாக்டிவ் போலுக்குள்ள விழுந்து அதன் மூலியமா அவருக்கு கிளே பவர்ஸ் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ 2 பேரோட ஆரிஜினும் வேற, 2 பேரோட பவர்ஸுமே கம்ப்ளீட்டாக வேற. ஸோ ஒரே வில்லனை 2 வித்தியாசமான அப்ரோச்சில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு அதிகமாக இருக்கு. 2 படமும் ஒரே வருஷத்துல தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபேன்ஸுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தாம கதை எழுதுனா கண்டிப்பாக தாறுமாறாக இருக்கும்னு தோணுது. ஸோ டிசியூக்குள்ள நம்ம பேட்மேனை பார்க்கறதுக்கு முன்னாடி ராபினை பார்க்கறதுக்கு முன்னாடியே கிளே ஃபேஸை பார்த்துருவோம் நம்புறேன். ஸோ இப்போதைக்கு இந்த கிளே ஃபேஸோட ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2026 சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த மாதம் தெரியல. ஸோ அதே வருஷத்துல தான் பேட்மேன் 2 வருது. அது பெருசாக கிளே ஃபேஸை இம்பாக்ட் பண்ண போகிறதில்ல. பட் டைனமிக் டியூவோங்கிற இன்னொரு படம் ஆக்சுவலாக அனிமேஷன் பண்ணி டிசியூக்குள்ளே வருது. இப்போ எப்படி கிரேச்ச கேமராஸை நீங்கள் அனிமேஷனாக பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி ஜேசன் டாட் அண்ட் நைட் விங்கை பேஸ் பண்ண ஒரு டைனமிக் டியூவோ படத்தில் கண்டிப்பாக கிளே ஃபேஸை மென்ஷன் பண்ணி ஆகணும். பிகாஸ் அதுவுமே டிசியூக்குள்ள தான் நடக்கும். அண்ட் கிளே ஃபேஸோட ஸ்டோரி லைன் என்ன மாதிரி போக போகுதுன்னு தெரியல. ஸோ டைனமிக் டியூவோ அண்ட் கிளே ஃபேஸ் படம் இன்டர்லிங்க் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதே மாதிரி சூப்பர் கேர்ள் உமன் ஆஃப் டுமாரோ படமும் ஒரே வருஷம் தான் 2026 ரிலீஸ் ஆகுது. பயங்கரமான ஒரு டிசியூ சம்பவம் காத்துட்டு இருக்குன்னு நான் சொல்வேன். ஜேம்ஸ் கன் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எல்லா படங்களுமே வித்தியாசமான ஜானர்ஸை வச்சு தான் ஹேண்டில் பண்ண போறாரு. டைனமிக் டியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் ஃபில்டான ராபின் ஆக்ஷன் மூவியாக தான் இருக்கும். பட் அதுவே கிளே ஃபேஸுங்கிறது கம்ப்ளீட்
ஹாரர் படமாக இருக்குமா. மைக் ஃப்ளானகன் தான் எடுக்கிறாருன்னா அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷன் வெறும் ஹாரர் படங்கள் எடுக்கிறதுக்குனே பேர் போனவர். என்னுடைய ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸ், அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி டாக்டர் ஸ்லீப்பா அவர் தான் எழுத்தான்னு நினைக்கிறேன், இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஸ்பின் ஆஃப். ஆல்சோ ஒரு ஹாரர் மூவியுமே அவர் டச் பண்ணியிருப்பாரு, ஒரு ஹாரர் சீரீஸுமே எடுத்திருக்காரு. ஸோ அந்த மனுஷன் ஹாரருக்குள்ள பூந்து விளையாடக்கூடிய ஒரு கேரக்டர், ஜேம்ஸ் வான் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அவரே ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்க அந்த காரணத்தினால கண்டிப்பாக ஒரு மான்ஸ்டர் ஹண்டர் ஸ்டைலில் தான் கிளேஃபேஸை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க நம்புறேன். மேட் ஹேக்கனை வச்சு இந்த கதை எழுதும்போது நம்ம இது வரைக்கும் காமிக்குள்ள பார்த்த மாதிரி ஒரு பயங்கரமான கிளேஃபேஸை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த படத்தில் கண்டிப்பாக பேட்மேன் உள்ள வரமாட்டாரு, ஏன்னா ஜேம்ஸ் கன்னோட அந்த பேட்மேன் படம் இன்னமும் கிக் ஆஃப் ஆகாம தான் இருக்கு, பிரேவ் அண்ட் தி போல்ட். ஸோ அது பாசிபிள் 2027 தான் வரும் நம்புறேன். ஸோ பேட்மேனுக்கு முன்னாடியே ஒரு பேட்மேன் வில்லனுக்கான படத்தை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பென்குயின் சீரிஸ்லேயே வில்லன் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மேட்ரிக்ஸ் யூனிஸாக இருக்கும்போது அதே மாதிரி ஒரு அப்ரோச் டிசியூக்குள்ளேயுமே போகலாம், ஏன்னா ரெண்டு பக்கமும் ஒரு இன்டர்லிங்க் இருக்க தானே செய்யும். ரைட்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ மைக் ஃப்ளானகன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்க அந்த காரணத்தினால அவர் இந்த சோலோ படத்தை இன்னும் பெட்டராக கொடுப்பாரு நம்புறேன். அண்ட் ஜேம்ஸ் கன் மார்வல் மாதிரி ஒரே ஜானரில் படத்தை கொண்டு போகாமல் இந்த ஜானர்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கார்ல, ஸோ அது இன்னும் டிசியூக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். கிளேஃபேஸை ஹாரராக பார்த்து அதை தொடர்ந்து இந்த உமன் ஆஃப் டுமாரோ அண்ட் பேட்மேன் படங்களை அந்த கிரைம் அண்ட் கிரவுண்டடாக பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்னு தோணுது. ஸோ டிசியூவை இன்னும் அந்த சலிப்பு தட்டாமல் ஃபாலோ பண்ணலாம். கிரேச்ச கேமண்டர்ஸ் அண்ட் அதை தொடர்ந்து வர சூப்பர்மேன் படத்தில் அந்த ஜானர் ஷிஃப்ட் ஆகிறத உங்களால் நோட் பண்ண முடியும். ஸோ தனித்தனி ஸ்பெசிஃபிக்கான கதைகளை அங்கே சொல்லி கடைசியாக தான் ஒன்று சேர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் கன் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால இந்த கிளேஃபேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான பிரீத்தாக இருக்கும்னு தோணுதுங்க. பட் 2026 தான் வருது, இது வரைக்கும் கேஸ்ட் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ பார்ப்போம், லைக் டேரக்டர் மட்டும் கன்ஃபார்ம் ஆகிக்கிறாப்புல, கதை நல்லா இருந்தால் வேறு லெவலில் இருக்கும். பட் கிளேஃபேஸை கன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஸ்வாம்ப் திங்கை கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸில் ஆக்சுவலாக ஸ்வாம்ப் திங்கை பேஸ் பண்ண ஒரு படம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை பற்றின பேச்சு மூச்சே இல்லையாப்பா இங்கே. காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக ஜேம்ஸ் கன் கூட ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே இல்லாத வரைக்கும் நான் எந்த ஒரு படத்தையுமே அனௌன்ஸ் பண்ண மாட்டேன், கிரீன் லைட்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட படங்களுக்கே எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம புது புது படங்களை வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த காரணத்தினால இந்த டைம்லைன் எப்படி மேனேஜ் ஆக போகுதுங்கிற ஒரு கேள்வியுமே தனியாக எழுதியிருக்கேன். கிரேச்ச காமெண்டர்ஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக சர்ஜன் ராக்குங்கிற ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. டேனியல் கிரேக் ஆக்சுவலாக சர்ஜன் ராக்குங்கிற ஒரு படத்தில் நடிக்க போகிறான்னு சொல்லி ரொம்ப நாள் ஒரு ரூமை சுற்றிட்டு இருந்துச்சு. ஜேம்ஸ் கன் அதை அட்ரஸே பண்ணலை, திடீர்னு கிளேஃபேஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தான் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்திருக்கு. ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சிருப்பாரு தானே, அது என்ன மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க தெரிலங்க. பட் எப்படி பார்த்தாலும் 2025 ரிலீஸ் ஆக போகிற த சூப்பர்மேன் படம் தான் டிசி எப்படி இருக்க போகுது, எதை நோக்கி போக போகுதுங்கிறதே நம்ம தெளிவாக காட்டும். 2025 சூப்பர்மேன் மட்டும் தான் வருது. பட் 2026 இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆன கிளேஃபேஸ், உமன் ஆஃப் டுமாரோ, டைனமிக் டுவோ, பீஸ்மேக்கர் சீசன் 2, த லேண்டன் சீரீஸ்ன்னு சொல்லி 5 டிசியூ ப்ராஜெக்ட் கூடவே சேர்ந்து த பேட்மேன் 2மே வருது. ஸோ 6 டிசி ப்ராஜெக்ட்ஸ் ஒரே வருஷம் 2026. 10வது குறிக்கு மார்வலுமே டூம்ஸ்டே இறக்குறாங்க, ஸ்பைடர்மேன் 4 அண்ட் ஆப்வியஸாக 2-3 சீரீஸ் இருக்கலாம். பட் ஏதாச்சும் ஒரு முக்கியமான படம் எம்சியூ சைட்லேருந்து வர மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ டூம்ஸ்டே கூடவே சேர்ந்து இன்னொரு படம் வரலாம், என்னன்னு தெரில. ஸ்பைடர்மேன் வருது தான், பட் அது சோனி ப்ராஜெக்ட் ஆகிடும். ஸோ எம்சியூ சைடில் இருந்துமே ஒரு 3 படங்களும் 3 சீரீஸையும் எதிர்பார்க்கலாம். 6 ப்ராஜெக்ட் ஒரே வருஷத்தில் 12 மார்வல் டிசி ப்ராஜெக்ட்டுங்க. யோசிச்சு பாருங்களேன், மாதத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லி வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும் போது 2026 ஓவராலாகவே இப்போதைக்கு சமஹிப்பாக கிளப்பி விட்டுருக்கேங்க. பார்ப்போம் ஜேம்ஸ் கன் யூனிவர்ஸ்க்குள்ள வர இந்த கிளேஃபேஸ் என்ன மாதிரி அமைப்போதுன்னு. ஸோ இந்த மாதிரி ஜானர் மாறி மாறி வருது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை மார்வல் ஸ்டைலில் டிசியோ ஒரே ஜானரில் தான் நல்லா இருக்குமா? கிளேஃபேஸ் டிசிக்குள்ள வரதை பற்றி உங்கள் தாட்ஸ், உங்களுக்கு வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட எல்லாமே பற்றி வரைக்கும் ஹேஃப் அண்ட் கைஸ் வட்டா.